கோயில் போனது இந்த ஒரு கோயில் விசேஷத்துக்காக தான். ஸோ எல்லா கோயிலும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. திருவுக்கரை வக்கரகாளி அம்மன் கோயில் தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் அங்கே பக்கமாக போயிட்டோம். 3வது ஒரு கோயில் போனோம் இல்லையா, சிவன் கோயில். அங்கே போயிட்டு லாஸ்ட்டாக அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டோம். போகும்போது ஃபஸ்ட்டாக வந்த வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா வெளியே என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ அங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம கோயிலுக்கு போகிறோங்கும்போது நமக்கு விளக்கப்போட என்னென்ன தேவையோ அதெல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள லைனில் போகணும். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மாமரங்க, அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ காயின் நிறைய காய்ச்சி இருந்தது. அதுதான் அந்த வீடியோ உங்களுக்கு இதில் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள கருவறையில் இருக்க சாமியை பார்த்துட்டோம். கருவறையில் இருக்கிற சாமி வந்து சும்மா லைட்டாக தான் கிளிப் எடுக்க முடிஞ்சது. அது ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில். அதை போய் பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கருவறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து கோலமாவை வந்துட்டு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் கொட்டி பூ வச்சு அதுக்கப்புறம் வந்து விளக்கு வச்சு நம்ம வந்து எத்தனை விளக்கு நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்து விளக்கு வந்து நம்ம போட்டு மனசார அங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேண்டிக்கணும். வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு 12 மணிக்கு 12:05 அப்படிங்கும்போது அந்த மேலே வந்து கோபுரத்தில் வந்து அந்த பெரிய ஜோதியானது வந்து ஏற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோபுரத்து மேலே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கற்பூரம் வாங்கி வாங்கி மேலே விசிறுவாங்க. அந்த டைமிங் இருக்கிற வரையும் சாமி கும்பிட்டு வெளியே வந்து விளக்கு போட்டுட்டு எல்லோரும் வாங்கி வாங்கி விசிறுவாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து அதில் விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா அந்த ஜோதியில் அதெல்லாம் போட்டுருவாங்க. கரெக்டாக டான்னு 12:05 வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விளக்கு ஏற்றி எல்லோரும் வந்து சாமி கும்பிடுவாங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும்னு சொல்லி. ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஜென்ஸ் வந்து கூட கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா நானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா அம்மா மட்டும்தான் போனோம். ஸோ கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கிட்ஸை வச்சுட்டு இது பண்ணுறதுனால. எப்படி நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டோம். அந்த டைமில் கூட நிறைய பேர் வந்து அந்த மிட் நைட்டில் கூட எல்லாத்துக்கும் வீடியோ கால் பண்ணி அங்கேருந்து லைவாக வந்து அந்த ஜோதி வந்து எல்லோரும் காட்டினாங்க. ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பௌர்ணமி அப்போ போங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.